வேறு இடத்தில் இல்லை, இங்குதான் இருக்கின்றான் என்று மனதிலே நினைத்தார். புலையனுடைய வீட்டிற்கு போக வேண்டுமே, ஆனால் இப்படி போகலாமா? போக கூடாதுல்ல. இப்படி போனா வீட்டு வாசல்லே நுப்பாட்ட மாட்டாங்கல்ல. அம்மா, இப்படி போனா மாவிசைக்கு பக்கத்துல போக முடியாது. அப்படி ஒரு வயதான கிழவர் போல் சென்றால் மாவிசைக்கு பக்கத்துல போய் அம்மா வேத்தி, என்ன தாத்தா, அம்மா வேத்தி சொல்லுங்க தாத்தா, எவ்வளவு அழகா பேசலாம். ஆமா, என்ற ஆண்டவனாகி ஸ்ரீ சுடலை மாடனாகப்பட்டவன் எப்படி வருகின்றார் தெரியுமா? எப்படி வருகின்றார்? 40 சென்ற நரைத்த கிழவனை போல் தள்ளாடி தள்ளாடி. என்ன தள்ளாட்டம் இது? என்னம்மா தள்ளாட்டம்? இது என்ன வயசான தள்ளாட்டம்? தள்ளாட்டத்திலே 2 வகைகள் உண்டு. சரி, வயதான பிறகு வர்ற தள்ளாட்டம் ஒண்ணு. ஆமா, மணி 12 ஆயிடுச்சுன்னா கடைக்குள்ள போயிட்டு வர்ற தள்ளாட்டம் ஒண்ணு. ஆமா, இது என்ன தள்ளாட்டம்? இது வயசான தள்ளாட்டம். சரி, தள்ளாடி தள்ளாடி வருகின்றான் சுடலை. அப்படி வந்து வாழ்க்கை கூடிய நேரத்தில் காலை உலகனுடைய வீட்டை வாழ்க்கை கூடிய நேரத்தில் அந்த உலகனுடைய வீட்டிலே யாரையாயிருப்பது? காலை உலகனோட ஊருக்குள்ளே வந்து வாழ்க்கை கூடிய நேரம் ஊருக்குள்ளே பெரிய வீடு புலைய வீடு. அம்மா, என்ன வளர்ச்சி வீடு கட்டினா வீடு சின்னதாய் இருக்கும். ஆமா, சின்ன வீடுனா தப்பா பேசிடக்கூடாது. சரி, வளர்ச்சி வீடு கட்டினா வீடு சின்ன வீடா இருக்கும். ஆமா, உள்ளே ஊர் பணத்துல வீடு கட்டணும். சரி, இல்லன்னா களவாண்டி வீடு கட்டணும். ஆமா, இல்லன்னா அடுத்தவன் சொத்த ஆட்டோ போட்டு வீட்டை கட்டணும். சரி, அப்படி கட்டினதாமா பெரிய வீடு கட்ட முடியும். ஆமா, களவாண்டி வீட்டை கட்டி 4 ஆழி புலகன். சரி, 7 கீழறையிலே இருக்கின்றாள் மாவிசைக்கு. பார்த்தார் ஆண்டவனாகி சுடலை மாட சுவாமி. சுவாமி என்னை யார் நினைக்கின்றார்?